ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம். முக்கிய செய்திகள். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக காரைக்கால் மீனவர்கள் 11 பேர் கைது. இலங்கை கடற்படையின் நடவடிக்கைக்கு வலுக்கும் கண்டனம். புதுச்சேரியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள போலி மருந்து தயாரிப்பு வழக்கு 6ஆம் தேதி விசாரணையை தொடங்க உள்ளனர் சிபிஐ அதிகாரிகள். போலி மருந்து விவகாரத்தில் அரசியல் ஆதாயம் தேட நினைக்கிறார் முன்னாள் முதலமைச்சர். அமைச்சர் நமச்சிவாயம் பரபரப்பு குற்றச்சாட்டு. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் நிரப்பப்படவுள்ள செவிலியர் அதிகாரி பணியிடங்கள். இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ள தற்காலிக தேர்வு பட்டியல். நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. விழாக்கால சிறப்பு சலுகையாக நீங்கள் வாங்கும் அனைத்து ஆடைகளுக்கும் சிறப்பு ஆஃபர்களுடன் நிச்சய பரிசுகளும் உண்டு. கம்மியான பிரைஸ்ல பிராண்டட் ஆடைகள் வாங்க அண்ணா சாலை ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வாங்க. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் நம்பர் 460 அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். காரைக்கால் மீனவர்கள் 11 பேர் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளது மீனவ மக்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்கள் மீன்பிடிக்க கடலுக்கு செல்லும்போது எல்லை தாண்டி சென்றதாக கூறி இலங்கை கடற்படை தொடர்ந்து கைது நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 தினங்களுக்கு முன்பு கடலுக்கு மீன்பிடிக்க சென்ற ராமேஸ்வரம் மீனவர்களை எல்லை தாண்டி சென்றதாக கூறி இலங்கை கடற்படையினர் கைது செய்துள்ளனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலைச் சேர்ந்த 11 மீனவர்கள் காரைக்கால் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். அவர்கள் இலங்கை யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைமுகம் வடமேற்கு கடற்பரப்பில் ஜனவரி 2ஆம் தேதி காலை மீன்பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் அவர்களது படகை பறிமுதல் செய்து 11 மீனவர்களையும் கைது செய்தனர். எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி அவர்கள் இந்த நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. கைது செய்த 11 மீனவர்களையும் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று அங்கு அவர்கள் விசாரணை நடத்தியபோது கைது செய்யப்பட்ட மீனவர்கள் புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட மீனவர்கள் என தெரியவந்துள்ளது. விசாரணை முடிந்து மீனவர்கள் 11 பேரும் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரியிடம் ஒப்படைக்கப்பட உள்ளதாக இலங்கை கடற்படை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இதனிடையே தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்களை இலங்கை கடற்படையினர் தொடர்ந்து கைது செய்து வரும் நடவடிக்கைகளுக்கு மத்திய மாநில அரசுகள் விரைந்து தீர்வு காண வேண்டும் என மீனவ அமைப்புகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய போலி மருந்து வழக்கு ஆவணங்கள் சிபிஐயிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் எதிர்வரும் 6ஆம் தேதி முதல் விசாரணை தொடங்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் போலி மருந்து தயாரித்து நாடு முழுவதும் சுமார் 2000 கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டது கண்டறியப்பட்டது. போலி மருந்து தொழிற்சாலை 10க்கும் மேற்பட்ட குடோன்களில் சிபிசிஐடி காவல்துறையினர் சோதனை நடத்தி சீல் வைத்தனர். அங்கிருந்த நவீன இயந்திரங்கள், பல கோடி மதிப்புள்ள மருந்துகள், மூலப்பொருட்களையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். போலி மருந்து தொழிற்சாலை அதிபர் ராஜா, பங்குதாரர் மணிகண்டன், உதவி செய்த ராணா, மெய்யப்பன், ஊழியர்கள் உள்ளிட்ட 26 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். இதில் ஜிஎஸ்டி வரி மோசடிக்கு உதவி செய்த விருப்ப ஓய்வு பெற்ற IFS அதிகாரி சத்தியமூர்த்தியும் கைது செய்யப்பட்டார். போலி மருந்து தொழிற்சாலையில் பல மாநிலங்களுக்கு தொடர்பு, பண பரிவர்த்தனை, ரசாயன மூலப்பொருட்கள் கொள்முதல் நடந்திருப்பதால் வழக்கை சிபிஐ தேசிய புலனாய்வு முகமை விசாரணைக்கு ஆளுநர் கைலாஷ்நாதன் பரிந்துரை செய்தார். இதை மத்திய உள்துறை அமைச்சகம் சிபிஐ விசாரணைக்கு ஏற்றது. இதனிடையே போலி மருந்து தொழிற்சாலை அதிபர் ராஜாவை 1 வாரம் காவலில் எடுத்து சிபிசிஐடி காவல்துறையினர் சிறப்பு புலனாய்வு குழுவினர் விசாரணை நடத்தினர். விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் கிடைத்துள்ளன. வழக்கில் தொடர்புடைய அரசியல் கட்சியினர், அதிகாரிகள், பார்மசிஸ்ட் என 60 பேர் கொண்ட பட்டியலை சிபிசிஐடி காவல்துறையினர் தயாரித்துள்ளனர். கடந்த வாரத்தில் இந்த விசாரணையை சிபிசிஐடி காவல்துறை முடித்துக் கொண்டனர். தொடர்ந்து விசாரணை அறிக்கை, ஆவணங்கள், 60 பேர் பட்டியலை தயாரித்தனர். இவற்றை சிபிஐ வசம் புதுச்சேரி சிபிசிஐடி காவல்துறையினர் ஒப்படைத்துள்ளனர். இதையடுத்து வருகிற 6ஆம் தேதி முதல் சிபிஐ அதிகாரிகள் புதுச்சேரிக்கு வந்து விசாரணையை தொடங்க உள்ளனர்.
அதோடு புதுச்சேரியில் பலருக்கும் சம்மன் அனுப்பி விசாரிக்க வேண்டியுள்ளதால் தற்காலிகமாக சிபிஐ அலுவலகம் புதுச்சேரியில் திறக்கப்பட உள்ளது. போலி மருந்து தயாரிப்பு விவகாரத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி அரசியல் ஆதாயம் தேட நினைப்பதாக அமைச்சர் நமச்சிவாயம் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி கோரிமேட்டில் காவலர் உடல் தகுதி தேர்வை தொடங்கி வைத்து பேசிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம், தேசிய ஜனநாயக கூட்டணி அரசு பொறுப்பேற்றது முதல் புதுச்சேரியில் பல்வேறு துறைகளில் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்பப்பட்டு வருவதாக தெரிவித்தார். 2021ஆம் ஆண்டிலிருந்து இதுவரை 983 காவலர்கள் தேர்வு செய்யப்பட்டு பணி அமர்த்தப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். தொடர்ந்து பேசிய அவர், போலி மருந்து விவகாரத்தில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மக்களை திசை திருப்பி வருவதாகவும் சிபிஐ விசாரணையில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக கூறி அரசியல் ஆதாயம் தேட நினைப்பதாக புகார் தெரிவித்தார். புதுச்சேரி மக்கள் அவர் கூறும் பொய்களை நம்ப தயாராக இல்லை என்று கூறிய அமைச்சர் நமச்சிவாயம், இலங்கைக்கு மருந்து கடத்தப்பட்டிருந்தால் உரிய விசாரணை நடத்தி நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில், ஒரு விஷயம், அவரு சிபிஐ விசாரணை கேட்டதே முத யார் அவருக்கு நான் என்ன நினைக்கிறேன், செலக்டிவ் அமினிஷியா இருக்குன்னு நினைக்கிறேன். சிபிஐ விசாரணை கேட்டது யாரு? அவர் தான் சிபிஐ விசாரணை கேட்டார், வேற யாரும் சிபிஐ விசாரணை கேட்டார். அதுக்கப்புறம் தான் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர், அவர் கேட்டதுக்கு அப்புறம் தான் எங்க பாரதிய ஜனதா கட்சி தலைவர், அதை ஒட்டி எங்களுக்கு எந்தவித பயமும் இல்லை, நாங்க யாரும் அதில் குற்றம் இல்லை, ஈடுபடலை, ஆனால் நீங்க தாராளமா சிபிஐ பேர் வைங்க அப்படின்னு அவர் கொடுத்த பெட்டிஷனை சப்போர்ட் பண்ணி தான் எங்களுடைய பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் கொடுத்திருக்கிறார். இப்போ இன்னைக்கு சிபிஐ என்கொயரியால் சுணக்கம் ஏற்பட்டு, அப்போ எது அவர் சொல்றது உண்மை? அப்ப அவர் என்ன சொல்ல வராரு? அப்போ அவருடைய நிலைமை என்ன? அப்போ மக்களை எதையாவது கொழுப்பி அதுல ஒரு அரசியல் ஆதாயம் தட நினைக்கிறாரு தவிர உண்மையா அதுல நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை பிடிக்கணுன்றது அவருடைய நோக்கம் இல்லை. இன்னைக்கு சிபிஐ கேட்டு அந்த சட்ட விதிமுறைக்கு அடிப்படையில் தான் செய்ய முடியும். அவர் ஒரு முதலமைச்சரா இருந்தவர், இது கூட தெரியாது எப்படி அதை பேசுறாருன்னு எனக்கு புரியல. ஒரு முதலமைச்சரா இருந்தவர், மத்திய அமைச்சரா இருந்தவர், ஒரு நீண்ட அரசியல் அனுபவம் உள்ளவர், ஒரு நிர்வாகத்துல இருந்தவர், அவர் இப்படி எல்லாம் பேசுறது வேடிக்கையா இருக்குது, விந்தையா இருக்குது. அப்போ அவர் இருக்கும்போது ஒரு மாதிரி, அவர் இல்லாத போது ஒரு மாதிரி, அது எப்படி? அவர் சிபிஐ என்கொயரி கேட்டது அவர் தான், வேற யாரு கேட்டது? அவர் தானே போய் பெட்டிஷன் கொடுத்தாரு கவர்னருக்கு. அப்ப இன்னைக்கு சிபிஐ என்கொயரினால சுணக்கம் ஏற்படுதுன்றார். அப்ப எதுக்கு நீங்க ஒண்ணு சிபிஐ என்கொயரி கேட்டீங்க? அப்ப சுணக்கம் ஏற்படுத்துறதுக்காக கேட்டீங்களா? அப்ப நீங்க அதுல சம்மந்தப்பட்டிருக்கீங்களா? ஏன்னா நான் திரும்ப சொல்றேன், உங்களுடைய காலகட்டத்துல தான் நீங்க பர்மிஷனே கொடுத்துருக்கீங்க. உங்களுடைய காலகட்டத்தில் நீ விசாரணை முடிவுக்காரு பிறகு யாரெல்லாம் அதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க, இது மாதிரி நான் சம்பந்தப்பட்டிருந்தாலும் எந்தவித நடவடிக்கைக்கு நான் தயார், சட்டப்பூர்வ நடவடிக்கை நான் தயார். புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 226 செவிலியர் அதிகாரி பணியிடங்களுக்கு தற்காலிக தேர்வு பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரியில் 226 செவிலியர் அதிகாரி பணியிடங்களை நிரப்ப கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. ஆன்லைன் மூலம் 4714 விண்ணப்பங்கள் பெறப்பட்டன. வெயிட்வேஜ் முறையில் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு இடஒதுக்கீடு விதிகளை பின்பற்றி தற்காலிக பட்டியல், காத்திருப்பு பட்டியல் தயாரிக்கப்பட்டு கல்லூரி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. விண்ணப்பதாரர்கள் தங்கள் மதிப்பெண், விண்ணப்ப நிலையை ஆன்லைனில் சரிபார்த்துக் கொள்ளலாம் என்றும், ஆட்சேபனைகள் இருந்தால் வருகிற 10ஆம் தேதி மாலை 6 மணிக்குள் தெரிவிக்கலாம் என கல்லூரி இயக்குநர் உதயசங்கர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு எழுதுபொருள் மற்றும் அச்சுத்துறையில் பணியாற்றிய தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு ஊதிய உயர்வுக்கான ஆணையை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி அரசின் எழுது பொருட்கள் மற்றும் அச்சுத்துறையில் புதுச்சேரி அரசினர் மத்திய அச்சகத்தில் பணியாற்றி வரும் 44 தொழில்நுட்ப பணியாளர்கள் மற்றும் காரைக்கால் அரசு மத்திய அச்சகத்தில் பணியாற்றி வரும் 4 தொழில்நுட்ப பணியாளர்களுக்கு மாற்றி அமைக்கப்பட்ட உறுதி செய்யப்பட்ட தொழில் முன்னேற்ற திட்டத்தின் கீழ் ஊதிய உயர்வுக்கான ஆணைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி வாழ்த்து கூறினார். புதுச்சேரி சட்டசபையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அச்சுத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், துறை இயக்குநர் ரங்கநாதன் மற்றும் ஊழியர்கள் நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில் வரும் 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை 30,000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்கும் புனித பாத யாத்திரை தொடங்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்ற தலைவர் இளங்கோ செய்தியாளர்களிடம் கூறுகையில், ஒவ்வொரு ஆண்டும் உலக நன்மைக்காக ஜனவரி மாத ஞாயிற்றுக்கிழமையில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த திருமலை அடியார்களும் 30க்கும் மேற்பட்ட பஜனை குழுக்கள் மற்றும் 30,000க்கும் மேற்பட்ட ஆன்மீக பக்தர்கள் கலந்து கொள்ளும்
சிங்கிரி கோவிலுக்கு செல்லும் புனித யாத்திரை கடந்த 28 ஆண்டுகளாக சிறப்பாக நடைபெற்று வருவதாக தெரிவித்தார். அதேபோல இந்த ஆண்டும் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம பெருமாள் ஆன்மீக வழிபாட்டு மன்றம் சார்பில் 29வது ஆண்டு புனித பாத யாத்திரை 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நடைபெற உள்ளதாக தெரிவித்தார். பாத யாத்திரையில் திண்டிவனம், மரக்காணம், கடலூர், திருக்கோவிலூர், பன்ருட்டி, சேலம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட பஜனை குழுக்கள் புதுச்சேரி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் கோவிலிலிருந்து பாத யாத்திரையாக புறப்பட்டு புதுச்சேரி கடலூர் சாலை வழியாக சிங்கிரி கோவில் ஸ்ரீ லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவிலை சென்றடைய உள்ளதாக தெரிவித்தார். 29ஆம் ஆண்டாக நடைபெறவுள்ள புனித பாத யாத்திரையில் பக்தர்கள் திரளாக பங்கேற்றுக் கொள்ளுமாறும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசிகளும் சந்தோஷமாகவும் வாழ வேண்டும் என்ற அடிப்படையிலே எங்களுடைய ஆன்மீக வழிபாட்டு மன்றமானது ஒவ்வொரு ஆண்டும் இந்த பாத யாத்திரையை நாங்கள் மேற்கொண்டு நடத்தி வருகின்றோம். அதற்கு திருமால் அடியார்களும் மற்றும் பக்த கோடிகள் அனைவரும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து இந்த பாத யாத்திரையை சீரு சிறப்புமாக நடத்தி கொடுக்கும்படி இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாக நாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. 2026ஆம் ஆண்டின் புதுச்சேரி அரசு விடுமுறை தினங்கள் அடங்கிய பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள அனைத்து அரசு அலுவலகங்கள், அரசு நிறுவனங்கள், வாரியங்கள் மற்றும் பிற நிறுவனங்கள், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் உள்ள கூட்டுறவு வங்கிகள் உட்பட அனைத்து வங்கி நிறுவனங்களுக்கும் 2026 ஆண்டிற்கான விடுமுறை தினங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை தவிர்த்து ஜனவரி முதல் டிசம்பர் மாதம் வரை 17 அரசு விடுமுறை தினங்கள் அடங்கிய பட்டியல் தற்போது வெளியிடப்பட்டுள்ளது. அதில் மூடப்பட்ட விடுமுறை நாட்களுடன் கூடுதலாக ஒவ்வொரு அரசு ஊழியரும் இணைப்பு 3இல் உள்ள வரையறுக்கப்பட்ட விடுமுறை நாட்களின் பட்டியலிலிருந்து 2 நாட்கள் விடுமுறை எடுத்துக்கொள்ள ஆளுநர் அனுமதி அளித்துள்ளார். மேலும் அறிவிக்கப்பட்ட பண்டிகை விடுமுறைக்கு எந்த நிகழ்விலும் மாற்று விடுமுறைகள் அனுமதிக்கப்பட மாட்டாது என்றும் அரசு ஊழியர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரி அரசு பள்ளிகளில் பயிலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு 2வது மாதிரி பொதுத் தேர்வு வரும் 3ஆம் தேதி தொடங்கி நடைபெறவுள்ளது. கல்வித்துறை இணை இயக்குநர் சிவகாமி அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பகுதிகளில் உள்ள அரசு பள்ளிகளில் பயிலும் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான 2வது மாதிரி பொதுத் தேர்வு அட்டவணையை வெளியிட்டுள்ளார். அதன்படி 10ஆம் வகுப்பிற்கு 3ஆம் தேதி மொழிப்பாடம், 5ஆம் தேதி ஆங்கிலம், 7ஆம் தேதி கணிதம், 9ஆம் தேதி அறிவியல், 12ஆம் தேதி சமூக அறிவியல், 13ஆம் தேதி உடற்கல்வி செயல்பாடு பயிற்சி, தகவல் தொழில்நுட்ப தேர்வுகள் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளார். இதேபோல 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு ஜனவரி 3ஆம் தேதி தமிழ், உளவியல் பாடங்கள், 5ஆம் தேதி வேதியியல், கணக்கு, பதிவியல், மனையியல், எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி, எலக்ட்ரானிக் டெக்னாலஜி, ஆட்டோமோட்டிவ் ஆகிய பாடங்களுக்கும், 6ஆம் தேதி அலுவலக நடைமுறைகள் மற்றும் பயிற்சி, என்சிசி வரலாறு, உடற்கல்வி ஆகிய பாடங்களும், 7ஆம் தேதி உயிரியல், வணிக படிப்புகள், ஜவுளி வடிவமைப்பு, குளிர்சாதனம், புவியியல், ஓவியம் ஆகிய பாடங்களும், 8ஆம் தேதி கம்ப்யூட்டர் சயின்ஸ், வெப் அப்ளிகேஷன், தகவல் நடைமுறைகள் ஆகிய பாடங்களுக்கும், 9ஆம் தேதி கணிதம், அரசியல், அறிவியல் பாடத்திற்கும், 12ஆம் தேதி இயற்பியல், பொருளாதாரம், அச்சுக்கலை, கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் ஆகிய பாடங்களுக்கும், 13ஆம் தேதி ஆங்கில பாடத்திற்கும் தேர்வுகள் நடைபெறும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் தேர்வுகள் காலை 9:30 மணி முதல் பிற்பகல் 12:30 மணி வரை நடைபெறும் என்றும் அறிவுறுத்தியுள்ளார். இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ள காரைக்கால் மீனவர்களை மீட்க புதுச்சேரி முதலமைச்சர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டுமென முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் கோரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், 2026ஆம் ஆண்டு புத்தாண்டை மகிழ்ச்சியுடன் தொடங்கிய வேளையில் புதுச்சேரி மாநிலம் காரைக்காலைச் சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளது பெரும் வேதனையையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்துள்ளார். காரைக்கால் கிளிஞ்சல்மேடு பகுதியைச் சேர்ந்த 11 மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக குற்றம் சாட்டப்பட்டு இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், தமிழகம் மற்றும் புதுச்சேரியைச் சேர்ந்த மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவது தொடர்கதையாக உள்ளதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார்.
மேலும் இலங்கையில் புயல் மற்றும் பெருமழையால் வரலாறு காணாத பேரழிவு ஏற்பட்டபோது அண்டை நாடு என்ற அடிப்படையில் இந்தியா உடனடியாக நிவாரண உதவிகளை வழங்கி அம்மக்கள் இயல்பு நிலைக்கு திரும்ப பல்வேறு உதவிகளை செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், தற்போது இலங்கை அரசு இந்திய மீனவர்களை கைது செய்துள்ளது கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் தொடக்கத்திலேயே நமது மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பது முற்றிலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்றாகும் என கூறியுள்ள அவர், இச்சம்பவத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி உடனடியாக கண்டனம் தெரிவிக்க வேண்டும் என்றும், துறை அமைச்சரை காரைக்காலுக்கு அனுப்பி கைது செய்யப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினரை நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டுள்ள அவர், பிரதமருக்கு வெளிநாட்டு விவகாரத்துறை அமைச்சர்களுக்கும் வலுவான கோரிக்கையுடன் கடிதம் எழுதி கைது செய்யப்பட்ட மீனவர்களை விடுவிக்க உடனடியாக நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சத்திசேகர் கேட்டுக் கொண்டுள்ளார். வில்லியனூர் திருக்காஞ்சி கங்கை வராகநதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரதோஷ பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஒவ்வொரு மாதமும் அமாவாசை, பௌர்ணமி ஆகிய 2 தினங்களுக்கு முன்பு சிவன் கோவில்களில் பிரதோஷ வழிபாடு நடைபெறும். அந்த வகையில் மார்கழி மாதத்திற்கான பௌர்ணமி வரும் 3ஆம் தேதி வர உள்ளதால் பிரதோஷ பூஜை அனைத்து சிவன் கோவில்களிலும் சிறப்பாக நடைபெற்றது. பிரதோஷ வேளையில் நந்தி பகவானை வணங்கி வழிபட்டால் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம். இதனால் இந்த வழிபாடு மிகவும் முக்கியம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்நிலையில் திருக்காஞ்சி கங்கை வராகநதீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற சிறப்பு பிரதோஷ பூஜையில் பல்வேறு திரவியங்களால் நந்திய பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு நந்தியையும் சிவபெருமானையும் வணங்கி வழிபட்டு சென்றனர். இதற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர். அடுத்து வருவது புதுவை இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 12,485 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 2,570 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். புதுச்சேரி உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.